Okay, good evening, all of you. Good evening. Good evening. Yes. Good evening. Good evening. Yes, how are you? How is going on? என்ன நல்லா இருக்கீங்கன்னு கேட்ட சொல்ல மாட்டீங்களா? Yes, teacher. I'm fine. Okay. Right. So இன்னைக்கு கிளாஸ்ல நாங்க பார்க்க போறோம் 10 stories. நாளைக்கு 10 speeches and next day நீங்க ஸ்பீச்சோ ஸ்டோரிஸோ ஏதோ ஒன்றுக்கு ப்ரிப்பேர்டா தான் வர போறீங்க. என்ன செய்வோம்? எப்படியும் உங்களுக்கு 3 days கிளாஸ்னால எப்படியுமே 3 daysக்கு வரும். நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். என்ன செய்வோம்? ஓகே பாப்போம். இன்றைக்கும் நாளைக்கும் ஸ்பீச்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்டோரிஸுமே புதன்கிழமை ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி செய்வோம். அதுக்கு பிறகு திங்கள் செவ்வாய் புதன்கள் ஸ்பீச் அண்ட் ஸ்டோரிஸும் முடிச்சிருவோம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் பேசுறது கிளியரா கேக்குதா? Yes, teacher. The first topic is the blind man with the light. So blind man யாரு? கண் தெரியாத ஆளுதான் நாங்க பிளைண்ட் மேன் என்று சொல்லுவோம். ஓகே, அவரும் அதோட ஒரு லைட்டும். ஓகே, அவருடன் ஒரு லைட். ஓகே, ராமு வாஸ் an all blind man. சோ ராமுங்கிறவர் வந்து ஒரு கண் தெரியாத ஒரு ஆள். One dark night he came out of his cottage and went along the road. சோ அவர் அவரோட கொட்டேஜ்ல இருந்து கூடாரத்துல இருந்து வெளியே வந்து ரோட்ல நடந்து போய் கொண்டிருந்தாராம். He had a pitcher of water under his right arm and light in his left hand. சோ pitcher என்ற அந்த தண்ணீர் குடம் இருக்குல்ல, அது இந்த பாருங்க வச்சிருக்காரு கையில அந்த நீர் குடம், அதுதான் pitcher என்று சொல்லுவோம். அண்ட் இன்னொரு கையில வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அவர் லைட் வச்சிருந்தாராம். A young man was coming from just wait a second. Now only students are joining because link போடாமல் கிளாஸ் இல்ல நினைச்சு வராம இருந்துட்டாங்க போல. Okay. A young man was coming from the other end of the road. Sorry, நல்ல young man ஒருத்தர் இவர் வர வழிக்கு நேரா அந்த பக்கத்துல இருந்து வராரு. He came to Ramu and shouted, Ramu, you are blind and you are foolish too. You can't see, but you are carrying a light in your hand. அவர் சொன்னாராம், ராமு, நீ ஒரு கண்ணு தெரியாதவன், அப்புறம் நீ ஒரு முட்டாள், உன்னால பார்க்க முடியாது, ஆனாலும் நீ ஒரு லைட்ட கையில ஏந்தி கொண்டு போறேன்னு சொன்னாராம். ராமு smiled and said, do not shout, young man. Listen to me. This light is not for me. It's for you and the others. I go out every night with a light in my hand. People on the road see this light and then they do not knock against me. The young man was ashamed and went away. So, ராம சொன்னாராம் சிரிச்சுட்டு, சரி நீங்க என்னகிட்ட கத்தாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த லைட் வந்து எனக்கானது இல்ல, இது மற்றவங்களுக்கானது. நான் வெளியில போகும் பொழுது நான் இந்த லைட்டை எடுத்துக்கொண்டுதான் போவேன். ஏன்னு சொன்னா என் பக்கத்தால வர்றவங்க என்னை இடிச்சிடக்கூடாது, அவருக்கு கண்ணு தெரியாதல்ல, சோ அவர் லைட்டை கொண்டு போனா ஓகே இடிக்காம போவாங்க. சோ இது சொன்ன பிறகு the young man was ashamed. Ashamed என்ன? Shamed. வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு கொண்டாராம். So this is the first story. ஓகேவா? விளங்கிட்டா? Okay. Next, the clever hare. So இது உங்களுக்கு தெரியும். clever hareனா சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, அந்த புத்திசாலியான முயல். ஓகே, ஞாபகம் இருக்கும் சிலருக்கு, சிலர் படிச்சிருந்தால் ஞாபகம் இருக்கும். ஓகே, so a big lion lived in a jungle. So பெரிய lion ஒன்னு ஜங்கல்ல காட்டுல வசிச்சதான். He killed a number of animals and he ate them. So நிறைய அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு சாப்பிட்டுச்சான். The animals of the jungle were very sad. So அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப கவலையா இருந்ததா.
One day they met together and went to the lion. So எல்லாரும் ஒன்று கூடிட்டு இப்ப அந்த lion கிட்ட போனாங்க. The oldest of them said to the lion. So அந்த இதுவே ரொம்ப வயசான ஒரு விலங்கோட்டு சொன்னிச்சாம், Sir, you are our king. We are your subjects. Be kind to us. Please do not kill more than one animal a day. One of us will come to you every day. The lion was pleased. He said, Very well, send on good fat animal to me every day. So, அந்த நல்ல வயசு போன ஒரு ஓல்டஸ்ட் மிருகம் சொன்னிச்சான், சார் நீங்க எங்கட அரசு, நாங்கெல்லாம் உங்களோட சப்ஜெக்ட்ஸ், எங்க மேல கருணை காட்டுங்க. ஒரு நாளைக்கு ஒரு அனிமலுக்கு மேல சாப்பிடாதீங்க. அதால நாங்க ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அனிமலை நாங்க உங்களுக்கே சாப்பிட அனுப்புறோம். இப்ப லயனுக்கு சந்தோஷம், தாங்களே வந்து சாப்பிட அனுப்பி விடுறாங்கன்னு சொன்னக்கு அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப சொன்னிச்சான், ஓகே எனக்கு நீ அனுப்பணும், எப்படி நல்ல ஃபேக்டான நல்ல அனிமலா அனுப்பணும், நல்ல குண்டா ஒரு அனிமலை நீ எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னிச்சான். Next day the animal drew lots, okay, and all his name was the first. So ஒரு அடுத்த நாள் லிஸ்ட் போட்டிருக்காங்க, முதல் நாள் யாரு, ரெண்டாவது நாள் யாரு, மூன்றாவது நாள் யாரு அப்படின்னு. சோ அதுல வந்து ஒரு ஒரு வயசான ஒரு முயல் தான் முதல்ல இருந்ததாம். He said, Very well, I will go to the lion. I will be his dinner today. So okay, நான் அந்த லைன் கிட்ட போறேன், நான் தான் இன்னைக்கு அந்த லைனுக்கான இரவு உணவு. They did not go to the lion in the morning. So காலமா போகலையா அந்த முயல். He went to him in the afternoon. So பகலைக்கே போயிட்டான், பகலைக்கு தான் போனதான். The lion was angry. இப்ப காலையில வர சொன்னதுக்கு பகலைக்கு போனதான். So இப்ப கோவப்படுதாம அந்த சிங்கம். He roared, கர்ஜனை செஞ்சிச்சான். அந்த செஞ்சுட்டு, You are very late. I'm hungry. Where were you this morning? நீ லேட்டாகி வந்திருக்கு, நான் ரொம்ப பசியா இருக்கு, எங்க காலமும் போயிருந்த நீ அப்படின்னு கேட்டுச்சான். The hare replied, Do not be angry, sir. I came out of my house very early in the morning, but I met another lion on the way. He stopped me. He's a very weak lion. Sir, he abused you. So அங்க ஒரு அந்த முயல் சொன்னிச்சா, சார் என் மேல கோச்சு கொண்டாதீங்க, நான் காலமும் வெள்ளனாவே வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன், ஆனா நான் வரும் பொழுது இந்த ரோட்ல வந்து ஒரு பொல்லாத ஒரு சிங்கம் ஒன்று இருக்கு, அது உங்களை அபியூஸ் பண்ண பாக்குது அப்படின்னு சொன்னிச்சான். The lion was very angry now. The lionக்கு கோவம். He roared, கர்ச்சனை செஞ்சுட்டு, I will kill that weak lion. Where is he? Take me to him. So சொன்னிச்சான் கர்ச்சனை செஞ்சுட்டு, ஓகே நான் அந்த லைனை நான் கொல்லுவேன், அவன் எங்க இருக்கான், இனி அவன்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னிச்சான். The clever hare took the lion to a deep well and said, The weak lion lives in the well, sir. அந்த புத்திசாலியான அந்த முயல் என்ன செஞ்சிச்சாம், அந்த லயனை கூட்டிக் கொண்டு ஒரு கிணறு கிட்ட போனிச்சான். அங்க கிணறு கிட்ட போன பிறகு அந்த பொல்லாத லைன் இதுக்குள்ளதான் சார் இருக்கு அப்படின்னு சொன்னிச்சான். The lion peeped. Peeped என்ன? Yes, you're right. Good. Peeped. எட்டி பார்த்திருக்கு. And saw his own reflection. அதண்ட பிரதிபலிப்பு, அதை பார்க்குதாம் in the water. He roared and jumped into the well. He could not get out and died there. So அந்த அதுக்கு அந்த லைன் இருக்குன்னு நினைச்சு அதுக்கு பாஞ்சு மேல வர முடியாம அங்கே இறந்துட்டான். They went back to the animals of the jungle and gave the good news to them. So இப்ப அந்த காட்டுக்கு போயிட்டு அந்த நல்ல விஷயத்த அங்குள்ள மிருகங்களுக்கு எல்லாம் சொன்னிச்சான். So this is your second story. And the next thing, the foolish farmer. Okay, farmer. So once, foolishna யாரு, முட்டாளேன, முட்டாளான ஒரு விவசாயி. Once there was a foolish farmer in a village. So ஒரு காலத்துல ஒரு foolish farmer ஒருத்தர் இருந்தாராம். His name was Bola. So பேர் வந்து Bola. He grew cotton in his fields and sold in the market. So அவர் என்ன செஞ்சாருண்டா, அவரோட தோட்டத்துல வந்து என்ன காட்டன்னா என்ன? பஞ்சு. Yes.
ஸோ அந்த பஞ்சத்தான் அவர் வந்து இதா செஞ்சிருக்காரு, விவசாயமா செஞ்சிருக்காரு, பஞ்சு விளைச்சு. ஸோ அதை கொண்டு போய் அவர் மார்க்கெட்ல விற்பாரு. ஒன் டே ஹி brought a big bundle of cotton in the market. ஸோ ஒரு பெரிய மூட்டையை கட்டி கொண்டு அவரு அந்த காட்டன் எல்லாம் எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. பட் நோ ஒன் பாட் இட். யாருமே வேண்டல. Everyone looked at the cotton and said, "It's dirty." Bola was sad and returned to the village in the evening. ஸோ இது வந்து அசுத்தமா இருக்கு. ஸோ போலாக்கு இப்ப கவலை, சேட். அண்ட் மறுபடி வில்லேஜ்க்கு திரும்பி வராரு ஈவினிங் டைம்ல. On his way back to the village, Bola was so goldsmith in his shop. ஸோ அந்த வரும் வழியில போலா வந்து ஒரு கோல்ட் ஸ்மித், அந்த தங்கம் செய்யறவங்கள பாக்குறாரு. He was blowing the fire. அவர் வந்து நெருப்பு மூட்டி கொண்டு இருந்தாரா. Bola went to him and asked, "Why are you? What are you doing?" இது கொஞ்சிருக்கீங்க. The goldsmith replied, "Don't you see?" உனக்கு பார்க்க முடியாது தெரியலையா? "I'm blowing the fire. I will put this dirty gold into the fire. The fire will burn and the gold will become clean. It will shine then." ஸோ உனக்கு பார்க்க தெரியலையா? நான் நெருப்பை எரிச்சு அதுல அந்த கோல்டு எல்லாம் போடுறேன். அது நல்லா எரிஞ்சு பிறகு அது நல்லா கிளீனா மாறிடும். அப்புறம் அது ஷைன் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். போலா வாஸ் ப்ளீஸ்ட். இப்ப போலாக்கு சந்தோஷம். சோ அவன் என்ன செஞ்சானுண்டா, he left the goldsmith from shop and ran to his house with a bundle of cotton on his hand. He made a fire and put the cotton in it. The fire burned cotton all the ashes. That was the end of Bola's foolish hopes. So இவனும் என்ன செஞ்சானா, ஓகே அவர் செஞ்சது மாதிரி இவனும் வீட்டுல போயிட்டு நெருப்பு மூட்டி அவன் வச்சிருந்த பஞ்செல்லாம் அந்த நெருப்புல தூக்கி போட்ட உடனே எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிட்டான். சரிதான் போலாவோட ஃபூலிஷான ஒர்க். ஓகே, so this is the next story. And the next story, the list of fools. So list of fools என்ற fools என்ற ஒரு லிஸ்ட் என்று சொல்லுவோம். ஓகே, முட்டாள்களின் அந்த லிஸ்ட். ஓகே, a king was very fond of horses. So ஒரு ராஜா வந்து fond என்ன? What's the mean for fond? What it means? விருப்பம். என்னது விருப்பம்? ஓகே, என்னத்து மேல விருப்பம்? குதிரைகள் மேல விருப்பமா? Strangers came to him every day and said, "Sir, we will go and buy beautiful horses for you." Sir, நாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா யாரு? தெரியாத ஆட்கள், என்ன நமக்கு தெரியாத வெளியாட்கள், அவங்களதான் நாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்று சொல்லுவோம். Can you hear me? My Yes, voice teacher. is clear or not? Yeah, teacher. Okay, thank you. So strangers came to him and every day and said, so ஒவ்வொரு நாளும் ஒரு strangers என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு வருவாங்களாம், வந்துட்டு, "Sir, we will go and buy beautiful horses for you. Please give some money to us." So யாரெண்டே தெரியாது சிலர் வந்து சொல்லுவாங்களா, அரசருக்கு அந்த குதிரைகள் பிடிக்கும்ங்கிறதுக்காக, "சார், நான் உங்களுக்கு அழகான குதிரைகளை வேண்டி வந்து தரேன், எங்களுக்கு கொஞ்சம் காசு தாங்கன்னு" சொல்லுவாங்க. And the king gave large sums of money to them. So நல்ல பெரிய தொகையான மணிகளை கொடுப்பாரு. But they did not bring any horses to him. So அவங்க ஒரு நாள் கூட காசை வேண்டிட்டு போறோம், யாரெண்டே தெரியும், காசு கொடுத்தா அவன் எடுத்து கொண்டு போயிருவான் தான். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. திருப்பி ஹோஸ் யாரும் வேண்டி கொடுத்த மாதிரி இல்ல. One day the king said to his minister, "Please make a list of fools for me." So ஒரு நாள் ஒரு அரசர் சொன்னார மினிஸ்டர் கிட்ட, தயவு செஞ்சு எனக்கு ஒரு இந்த ஊர்ல இருக்க ஃபூல்ஸ்ட லிஸ்ட் வந்து எடுத்துக்கொண்டு வந்து அப்படின்னு சொன்னாரு. "Very well, sir," said the minister. Okay sir, நான் செஞ்சு கொண்டு வரேன். "I will give it to you tomorrow." நாளைக்கு உங்களுக்கு லிஸ்ட தாரேன். The minister came next day and gave the list to the king. The king looked at it, he was very angry. So என்னடா, அவர் அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்த லிஸ்ட பார்த்துட்டு அவருக்கு சரியான கோவம். He said,
I see my name at the top of the list. Who put it there? Did you do it? அவர் கேட்டாராம், என்னோட பேர் தான் இது முதலாவதா இருக்கு, யார் இதை போட்டது, நீயா அதை செஞ்ச அப்படின்னு கேட்டேன். எஸ் சார், ஐ டிட் இட். ஆமா சார், நான் தான் செஞ்சேன், replied the minister. You give large sums of money to strangers and they go away. They do not come back to you. Excuse me, sir. You are the biggest fool. So சொன்னாராம், நான் தான் அந்த பேரை போட்டேன், நீங்க வார ஸ்ட்ரேஞ்சர்ஸ் குதிரை வாங்கிட்டு வரோம்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து நிறைய தொகையான பணத்தை வாங்கிட்டு போறாங்க. ஆனா அவங்க ஒரு நாள் கூட திரும்பி வந்த பாடே இல்லை. சோ அதால நீங்க தான் முதலாவது ஃபூல் அப்படின்னு சொன்னாங்க. The king said, but the strangers will come back and bring houses with them. What will you do then? So strangers அப்படி காசை வேண்டிட்டு போய் ஒரு நாள் எனக்கு அழகான குதிரையை கொண்டு வந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்கிறாங்க. Then I will take your name off the list and put the name in its place, replied the minister. So அவர் சொன்னாராம், அப்படி கொண்டு வந்தா இந்த நேம் லிஸ்ட்ல உங்களோட பேரை நான் தூக்கிட்டு அதுக்கு பதில் அவங்களோட நேம போடுறேன் அப்படின்னு சொன்னாராம். Okay. Okay. So how many students in this classroom? Okay, there are 7 members. 6 members, but 5 stories. Okay. இதுல நான் ரெண்டு பேரா குரூப்ல போடுறேன். ஓகேவா? தனித்தனியா குரூப்ல போடுறேன். ரெண்டு பேரா பிரேக் அவுட் ரூம்ல போடுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரிய போட்டு விட்டுறேன். சோ இதுல 3 ஸ்டோரிய 3 பேரும் ஒவ்வொரு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மிச்சம் 2 ஸ்டோரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? நான் டோட்டலா 7 ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். பேலன்ஸ் இருக்க 3 ஸ்டோரியும் நான் பிரேக் அவுட் ரூம்ல உங்களை விட்டுறேன். நீங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகேவா? சின்ன ஸ்டோரி தானே, பாக்குறீங்க தானே? Okay. So what about others? Okay, miss. Okay, Tamilini okay, Hana Isha okay, Dinusha are you okay? Okay, miss. Tebana? Because ensuna Michaelam pain kekrenda ஓடிருவீங்க நீங்க. Stebana? Okay. Okay, Vinodini? Okay, miss. Radarshia? Okay, miss. Okay. So நான் இன்னும் 2 ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். மிச்சம் இருக்க 3 ஸ்டோரி நீங்க செய்யுங்க. 5 6 7 8 9 10. Okay. Okay. So நான் உங்களுக்கு 5th ஒன்னும் 6 7 சரிதானே? 2 ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இல்லாட்டி ஒண்டா? ஃபர்ஸ்ட் ஒன்னு செய்றோம் டீச்சர். ஓகே. சோ நான் 4 ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே. ஓகே, அப்ப மிச்சம் 6 தானே. 6 3 அத்தனை டீம் போகுது. ஓகே, லீவ் ஆகிறது இல்ல, சின்ன ஸ்டோரிஸ் தானே, இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். உங்களுக்கு குரூப்புக்கு அந்த ஸ்டோரிஸ போட்டு விடுறேன். சோ பாருங்க, பார்த்து கொஞ்ச நேரம் ஒரு முதல் 6வது நான் குரூப் பிரேக் அவுட் ரூம்ல விடுறேன். வெயிட், ஜஸ்ட் கிவ் மீ a minute. Okay, just a second. One 107 which okay குரூப்ல போட்டிருக்கேன். இப்ப நான் உங்களை பிரேக் அவுட் ரூம்ல விடுறேன். 1 2 3 manually automatically create. Okay, first group ஹனா இஷ்டாவும் ஸ்டெபானாவும். சோ உங்களுக்கு வந்து 5வது ஸ்டோரி. ஓகே, தினுஷாவும் ஜதுர்ஷியாவும் 6வது ஸ்டோரி. தமிழினியும் வினோதினியும் 7வது ஸ்டோரி. ஓகேவா? ஓகே. ஸ்டோரிஸ் குரூப்புக்கு வந்துட்டேனா? ஓகே, ப்ளீஸ் ஜாயின் த பிரேக் அவுட் ரூம். முடிக்கணும், சின்ன ஸ்டோரி தானே. 6:15 எடுக்கணும், உங்களுக்கு 6:10.
Okay, please join the breakout room. Okay, Stebana and Tamilini. Please join with them. Okay, Kavita Miss. Good evening. Tamilini join Halaya. Stebana join Hana. Tamilini join Hana. Okay. Kavita Miss. Join item miss. Okay, Kavita Miss. அந்த ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் ஸ்டோரிஸ் குரூப்ல போட்டிருக்கேன். ஸோ 7வது ஸ்டோரி உங்க டீமுக்கு நான் உங்களுக்கு வந்து ஹனா இஷ்ராவோட விடுறேன் ஃபர்ஸ்ட் குரூப் 1க்கு. ஸோ அதுல ஜாயின் ஆகுங்க மிஸ். அவ கூட சேர்ந்து ஒரு ஸ்டோரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவளுக்கு தெரியும் இந்த ஸ்டோரி. செபானா ஜாயின் ஆகலையா? Debana, what happened? Okay. Join a hissing. Breakout room la vitrukka. Can join with.
Okay. Shall we start? Okay. So, okay. Shall we start? Okay. Fifth one or fourth one? Fifth one, am I right? Okay. அஞ்சாவது யார் செய்ய போறா? இந்த டீமுக்கு கொடுத்தேன். ஹனா ஹிஷ்ராட டீம் என்ன? Yeah, teacher. Shall we? Okay, ma, start பண்ணு. The best medicine. A lion was sick and could not go out of his cave. ஒரு நாள் குகையில சிங்கம் ஒன்று வந்து நோய்வாய்ப்பட்டு கிடந்தது. All the animals of the jungle went to him every day. அந்த சிங்கத்தை வந்து ஒவ்வொரு அனிமலும் பார்க்கறதுக்கு வந்துச்சு. பட் த ஃபாக்ஸ் never went to him. ஆனால் இந்த நரி மட்டும் வந்து பார்க்க வரல. The wolf was the fox enemy. ஓனாயும் நரியும் அந்த எனிமியா இருந்துச்சு. One day he went to the lion, said, "Sir, please listen to me. You are sick. All the animals of the jungle come to you every day, but the fox never come." உங்களை நான் சொல்றத கவனம் கேளுங்க. நீங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறத எல்லா இனிமேலும் ஒவ்வொரு நாளைக்கும் பார்க்க வருது. ஆனா நரி மட்டும் உங்களை பார்க்க வரல. கொஞ்சம் நரிக்கு வந்து பெருமையோட இருக்கு. The lion was angry. இதனால சிங்கம் வந்து கோவப்படுது. He said, "You are right." சிங்கம் சொல்லுது, "My friend the fox is very proud. He is my enemy." சிங்கம் சொல்லுது நரிக்கிட்ட, எந்த எனிமியும் ஓனாய்தான். And he never comes to me, but he will come someday. ஒரு நாள் வருவார். And I will him then drink the blood. நான் அவர் ஒரு நாள் கொண்டு அவர் ரத்தத்தை நான் குடிப்பேன் என்று சொல்லுது. Okay, teacher. The fox was standing outside the lion's cave. So அது பார்க்க இல்லையா? இல்ல பார்க்கலாங்க. பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. சாரி. இல்ல சின்ன ஸ்டோரியால நான் இப்ப டிஸ்கஷன் ஆல்ரெடி மத்தவங்களும் முடிச்சிட்டு வந்தனால நான் நினைச்சு முடிஞ்சிருக்கும். ரியலி சாரி. பட் நானே சொல்லி விடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டோரி ஃபுல்லா பார்ப்போம். ஓகேவா? Okay, teacher. The fox was standing outside the lion's cave. So இப்ப அவ சொன்னா தானே ஒரு சிங்கத்தோட அந்த wolf வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்க நேரம் fox இதெல்லாம் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரே ஆல்ரெடி கன்னிங் ஃபெலோ. என்ன கன்னிங் என்ன தந்திரம். நிறைய கன்னிங் ஃபெலோ. இப்ப அவருக்கே இவங்க பிளான் போடுறாங்க. ஓகே, அவர் என்ன செய்றாங்க பாப்போம். The fox was standing outside the lion's cave. He heard every word of the wolf. So எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த wolf சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. After some time he went into the cave and greeted the lion. So கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அது உள்ளுக்கால போயிட்டு தலைவணங்க. The lion roared. So lion உருமுது. கோவம் தானே. I'm angry with you. You never came before. Am I not your king? I will kill you today and drink your blood. You are my enemy. So அவர் சொல்றாரு, நான் உன் கூட இப்ப கோவமா இருக்கேன். நீ ஒரு நாள் கூட என்ன பார்க்க வரல. நான் உன்னுடைய ராஜா தானே, ராஜா இல்லையா? சோ நான் உன்னுடைய ரத்தத்தை குடிப்பேன், நீ தான் இந்த எனிமி அப்படின்னு சொல்லுது. The fox fell at the feet of the lion and said, okay, அவர் சொல்றாரு ராஜாட கால்ல சிங்கத்தோட கால்ல போயிட்டு விழுந்து சொல்றாரு, do not be angry with me, my king, your friend. Animal came here and went away. They did nothing for you. I went from place to place in search for a doctor. This morning a friend took me to a good doctor. So அந்த நரி சொன்னச்சாம், என் மேல கோபப்படாதீங்க, நான் உங்களுடைய நல்ல நண்பர்.
எல்லாரும் உங்களை வந்து பார்த்துட்டு போனாங்களே தவிர யாரும் உங்களுக்கு ஒன்றும் செய்யல. ஆனா நான் அப்படி இல்லை. நான் உங்களுக்காக ஒரு நல்ல டாக்டரை தேடி அலைஞ்சு கொண்டிருந்தேன். அதால தான் உங்களை பார்க்க வரலன்னு சொன்னிச்சான். பட் வாட் இட் த டாக்டர் சே? சிங்கம் கேக்குது. அப்படி என்ன அந்த டாக்டர் என்ன சொன்னார் உனக்கு? The lion, the fox replied, the wolf's hot blood is the best medicine for you. It will cure you in a day. The lion killed the wolf and drank his blood. So கடைசியா அந்த wolfோட பிளட்ட குடிச்சாதான் உங்களுக்கு வந்து அதுதான் மருந்து. சுட சுட wolfோட பிளட் குடிச்சாதான் உங்களுக்கு அது மருந்து என்று டாக்டர் சொன்னாரு. அப்பதான் நல்லாகும்னு சொன்ன உடனே wolf கொண்டு அந்த ரத்தத்தை அந்த சிங்கம் குடிச்சிட்டான். ஓகே ஓகே. 6th story. 6th one யாரு? 6th story யாருக்கு கொடுத்தேன்? எங்களுக்கு. ஓகே தினுஷா. Kalikan and the monkeys. I was got day. அவர் வெப்பமான காலம். காலிகான் went out of his house with a big box on his back. அவர் வந்து காலிகான் வந்து வீட்டை விட்டு அந்த ஒரு பெரிய ஒரு பெட்டிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். There was red caps in the box. அந்த பெட்டிக்குள்ள வந்து சிவப்பு கலர் தொப்பி இருக்கு. Calican was going to the village market. அந்த தொப்பி பெட்டியை கொண்டு அவர் கிராமத்து சந்தைக்கு கொண்டு போறார். The sun was very cold and Calican was tired. அவர் வந்து அது வெப்பமான காலநிலையா அவர் அந்த காலநிலையில சரியான வெக்கைன்றபடியா அவர் வந்து டயர்ட் ஆயிட்டாராம். He was waiting from head to foot. அந்த வெக்க வந்து அவருக்கு பாதத்துல இருந்து பாதம் வரையும், தலையில இருந்து பாதம் வரையும் இருந்திருக்குது. He went to big sand tree by a roadside and down under it. அந்த ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்திருக்கு. It after some time we feel asleep. அவர் அந்த மரத்துக்கு கீழே படுத்திருக்கார். There was some monkeys on the tree. அந்த மரத்துல மேல நிறைய குரங்குகள் இருந்திருக்குது. They looked at Calican. அந்த காலிக்கான வந்து அந்த குரங்குகள் வந்து பார்த்து கொண்டிருந்திருக்குது. He was asleep, then came down from the box. அவர் படுத்த பிறகு அந்த குரங்குகள் கீழே வந்திருக்கு. கீழே வந்து அந்த Rajeevan opened his box. அந்த பெட்டியை வந்து திறந்திருக்குது. Each monkey took a cap out of the box and put it on his head. அந்த தொப்பி எடுத்து அது வந்து தலையில போட்டிருக்கு. The box was empty and the monkey went up the tree. அந்த தொப்பியை போட்டுட்டு அது மேல போயிட்டுது. அதுக்கு பிறகு உள்ளது பார்க்க இல்லையா? இல்ல பார்த்தேன் மிஸ். After then அவர் Calican wake up. அவர் அதுக்கு பிறகு வந்து எழும்பி இருக்கிறார். His box was there but his was empty. அவர் எழும்பி பார்க்க அந்த பாக்ஸுக்குள்ள அந்த பெட்டிக்குள்ள வந்து ஒன்றுமே இல்ல. There was not kept it in it. அதுக்குள்ள வந்து ஒரு தொப்பியும் இல்ல. Calican was very sad. அதை பார்த்து அவருக்கு கவலையா போயிட்டது. Then he looked up and say the monkey in the tree. They had his red cap on tree
head அந்த எல்லா தொப்பியையும் குரங்கு போட்டிருந்ததை அவர் பார்த்திருக்கிறார். Kali can board is can and shad or rims. Please be kind to me. அவர் வந்து அதை கேட்டு அந்த தொப்பியை வந்து I am a fraud man. Please return my caps to me. அவர் வந்து சொல்லிக்க தான் ஒரு அந்த தொப்பியை வந்து தர சொல்லி the monkeys chapter and jumping from one batch into other another, but they did not dream his cap to him. அது வந்து தொப்பியை கேட்க ஒரு கொப்பா பாஞ்சு போயிருக்குது. காலிகான் வாஸ் ஆங்கிரி நவ். அவர் வந்து அதால கோவம் அடைஞ்சிருக்கிறார். he pulled his cap of his cat and they threw it on the ground. அவர் போட்டிருந்த தொப்பியை தூக்கி கிளறிஞ்சிருக்கிறார். he said you wicked monkeys take his captive. அத இது வந்து பயங்கரமான குரங்கா இருக்குன்னு சொல்லிட்டு the monkeys say this and they pulled the hairs of their head and dreamed them on the ground. அதை பார்த்துட்டு அந்த குரங்குகளும் அந்த தொப்பியை வந்து கீழே எறிஞ்சிருக்கு. அதால thank you dear customer, said Harlequin. Please return my hat to me. They are jumped from one batch to another. Sorry, miss. Harlequin keys picked up all the caps from the மேல இருக்குது, நான் கீழே இருக்குது வசிச்சு caps from the ground and put into the box. அதை பார்த்து அந்த குரங்குகளும் அவர் எரிஞ்சதை பார்த்து எரிஞ்சிருக்குது. they put the box on his back, said goodbye to the monkeys and went all way. அந்த தொப்பியெல்லாம் அவர் எடுத்து போட்டுட்டு அதுக்கு நன்றி சொல்லிட்டு போயிருக்கார். ஓகேமா, ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் யாரு? ஓகே, நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. Give me some blotting paper. Once gentleman fell ill. அதாவது ஒரு காலத்துல வந்து ஒரு ஜென்டில்மேன் வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். He sent his servant to the doctor for medicine. அவர் வந்து தன்னுடைய வேலையால வந்து டாக்டர்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிறார். அதாவது மெடிசின் மருந்து பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லி. The doctor gave him a bottle of black medicine. அப்ப the doctor வந்து இந்த வேலையாள்கிட்ட வந்து ஒரு போத்தல் ஃபுல்லா வந்து பிளாக் மெடிசின் கருப்பு நிற மருந்துகளை வந்து கொடுத்து அனுப்பி வருவார். The servant brought the bottle of medicines to the house and put it in his master's cupboard. அந்த வேலையாள் வந்து அந்த மருந்து போத்தல், அதாவது அந்த மருந்து போத்தலை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வந்து அந்த மாஸ்டர் தன்னுடைய ஓனரோட கபர்டுக்குள்ள வந்து வைக்கிறார். There was some bottle of black ink in that cupboard. அதே நேரத்துல வந்து அந்த கபர்டுக்குள்ள வந்து சில பிளாக் இங்க், அதாவது கருப்பு மையாலான போத்தல்களும் வந்து இருக்குது. After his dinner, the gentleman said to his servant, where is the bottle of medicine? Please bring it to me. அப்ப வந்து இரவு நேர சாப்பாட்டுக்கு பிறகு வந்து அந்த ஜென்டில்மேன் தன் பணியாளை கூப்பிட்டு கேட்கிறார், அந்த மருந்து போத்தல் எங்க, அதை தயவு செய்து தன்னிட்ட கொண்டு வருமாறு. I will have some of it now. அதுல கொஞ்சத்தை நான் இப்போதே எடுத்துக்கொள்ளணும். The servant ran to the cupboard. அந்த சர்வெண்ட், அதாவது அந்த பணியாள் வந்து அந்த கபர்ட் இருக்கிற இடத்துக்கு ஓடி போய் ஓப்பன், அதை வந்து திறக்கிற சவால it and brought a bottle of black ink to his master. அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து போய் அந்த கபர்ட்டை திறந்து அந்த போத்தலை கொண்டு வந்து தன் பிளாக் இங்க் ஒரு போத்தலை கொண்டு வந்து தன் மாஸ்டர்கிட்ட கொடுக்குறார். The gentleman opened the bottle
and drank some of the black ink. அந்த gentleman வந்து அந்த போத்தலை திறந்து கொஞ்சம் black ink அது வந்து அந்த கருப்பு நிற மைய வந்து குடிச்சிருவார். The servant saw the ink on his master's lip. அந்த பணியாள் வந்து மாஸ்டர் லிப்ஸ்ல வந்து அந்த பிளாக் கலர் இங்க் இருக்கிறத வந்து பார்த்துருவார். அண்ட் cried. அவர் வந்து அதை பார்த்த உடனே அழத் தொடங்குறார். I am sorry sir, I made a mistake. சார் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். I gave you a bottle of black ink. நான் ஒரு போத்தல் ஃபுல்லா உங்களுக்கு பிளாக் கலர் மைய தந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. பட் ஷால் ஐ டூ நவ்? நாங்க இப்ப என்ன செய்யறது? டோன்ட் கிரை said the gentleman. அதாவது அழ வேணாம்னு சொல்லி அந்த ஜென்டில்மேன் சொல்லிட்டு, give me some blotting paper. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் துடைக்கிற பேப்பர்ஸ் தாங்க. I will eat it and I will be all right. நான் அதை சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னா அது all right ஆயிடும் அப்படின்னு சொல்றேன். Okay. All right. Okay. 8, 9, 10. Okay. நான் explain பண்ணி விடவா? Okay. பண்றேன். Okay. Defender. So உங்களுக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்லயே படிச்சிருப்பீங்க. What is the mean for defender? செவிடும் குருடும். என்ன கண் தெரியாத ஒரே டிஃபெண்ட் செவிடும் கண் தெரியாத ஆள். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு மிஸ் செஞ்சிருப்பேன். இந்த வேர்ட்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. டீஃப் அண்ட் டா. ஓகே, பாப்போம். நல்ல ஸ்டோரி உண்டு. ஓகே, காது கேளாதவரும் ஊமையும். ஓகே, so one day a cunning beggar, கன்னிங்னா முதல் சொன்ன என்னது தந்திரமான ஒரு beggar பிச்சைக்காரன், wrote deaf and dumb on a sheet of cardboard and hung it on his chest. So ஒரு தந்திரமான ஒரு பிச்சைக்காரன் என்ன செஞ்சிருக்கான்டா, தான் வந்து டீஃப், நான் காது கேளாதவன் வாய் பேச முடியாதவன் சொல்லி என்ன செஞ்சு காது கேட்காது வாய் பேச முடியாதுன்னு சொல்லி போர்டு மாட்டியிருக்கான். தண்ட கழுத்துல ஹேங் பண்ணி செஸ்ட் வரைக்கும் அதை மாட்டி வச்சிருக்கான். Then he went and stayed the roadside and put his bowl in front of him. So அப்படி அதை மாட்டிக்கொண்டு ரோட்ல போயிட்டு ஒரு சைட்ல இருந்திருக்கான். The passers by saw him and put some coins to him in his bowl. So ரோட்ல போறவங்க அதை பார்த்து கொஞ்சம் காசு போட்டு போறாங்க. There was another beggar sitting there. So அது பக்கத்துல இன்னொரு beggar பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கான். He was saying to the passers by, I'm old and weak. நான் கொஞ்சம் வயசானவரே, நான் கொஞ்சம் உடம்பே இல்லாத வீக் ஆனவர். My father and mother are dead. என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. I have no children. எனக்கு குழந்தைகள் இல்ல. I have no friends in the world. குழந்தைகளும் இல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. Please give me a paisa in the name of God. So கடவுளின் பேரை சொல்லி காசு போடுங்கன்னு கேட்கிறாரு. But nobody gave him anything. யாருமே அவருக்கு எதுவுமே கொடுக்க இல்லை. He was very angry with the first beggar. So அப்ப இதை பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் கோபம். After some time, a well-dressed young man came to the way. So நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு ஒருத்தர் அங்க வாராரு. He went to the first beggar and took a rupee out of his pocket. So வெளியில இருந்து ஒரு ரூபி ஒன்று எடுக்கிறாரு. But the second beggar shouted, and the ரெண்டாவது பிச்சைக்காரன் சத்தம் போடுறான், don't give him anything, sir. He is not deaf and he is not dumb either. He is a cheat. So சத்தம் போடுறாரு, சார் அவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, அவனுக்கு காது கேட்க மாட்டேங்கிறதும் வாய் பேச முடியாதுங்கிறதும் போய், அவனுக்கு எதுவும் அவன் ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்றான். The first beggar had these words and was very angry. The கேட்டுட்டு அவனுக்கு செம்ம கோவம். He shouted, I am not a cheat. நான் ஒரு cheater இல்ல. You are a liar. I am poor, deaf and dumb beggar. நீ பொய் சொல்ற, நான் ஒரு ஏழை, காது கேளாத வாய் பேச முடியாத நபர் அப்படின்னு சொல்றாரு. Okay, the young man smiled and said, but a deaf man cannot hear and dumb man cannot speak.
You are a cheat. He gave nothing and went away. So அவன் சத்தம் போடவும் அந்த அவர் வந்து இவன் சத்தம் போட்டான் தானே, அதுக்கு அந்த காசு கொடுக்க வந்தவர் சொன்னாரு, ஓகே, காது கேட்காதவனுக்கும் வாய் பேச முடியாது, நீ இப்ப எப்படி காது கேட்டு வாய் பேசுறான், இதை கேட்டுட்டு நீ ஒரு சீட் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதுவும் கொடுக்காம வந்துட்டாரு. And greedy dog. What is the mean by greedy? Greedy. பேராசை பிடித்த நாய். Okay, பேராசை பிடித்த நாய். A dog stole a piece of meat from a butcher's shop and ran off with it. So, ஒரு பேராசை பிடிச்ச நாய் ஒன்று என்ன செஞ்சுச்சா, ஒரு கசாப்பு கடைக்காரர் பட்சர், ஓகே, அவர்கிட்ட இருந்து ஒரு பீஸ் ஆஃப் சிக்கனை தூக்கி கொண்டு ஓடி வந்திருக்காரு. He came to a bridge over a river and stopped there. ஸோ ஒரு பாலத்துக்கிட்ட வந்துட்டு நின்று பாக்குது தண்ணிய. He looked at the clear water under the bridge. ஸோ நல்ல தெளிவான தண்ணிய மேல இருந்து அவர் பாக்குறாரு. He saw his own reflection in it. ஸோ அவரோட ரிஃப்ளெக்ஷனே அவர் பாக்குறாரு, என்னடா இங்க இருக்குன்னு. He said to himself, ஸோ தனக்கே தான் சொல்லிக் கொள்ளுது, there is another dog in the water. He has a large piece of meat in his mouth. I will kill this fellow and get this piece of meat. ஸோ அதுக்குள்ளே நினைச்சு கொள்ளுது, அந்த ரிஃப்ளெக்ஷனை பாக்குது. இப்ப இதே மாதிரி ஒரு நாய் வந்து என்ன தண்ணியில தானே தெரியும். ஸோ இதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, அதோட வாயிலையும் நல்ல பெரிய மீட் ஒன்று இருக்கு, இறைச்சி துண்டு ஒன்று இருக்கு, அதை நான் கொண்டு அதை நான் எடுத்துக்கொள்ளுவேன் அப்படின்னு நினைக்குது. He growled. Growled என்ன? What is the meaning for that? உருமுறது. ஓகே, அங்க சிங்கம் என்ன செஞ்சிச்சு? கர்ச்சனை செஞ்சிச்சு. லார்ட் என்ன? இங்க உருமுறதுக்கு என்ன சொல்றது? Hello, can you hear me? Yes, teacher. Okay. Growl, teacher. G-R-O. G-R-O-W-L-E-D. Growled. அப்படின்ற உருமுறது. And opened his mouth and the piece of meat fell from his mouth into the water. So அது குலைக்கும் போது, அந்த உருமும் போது அது வாயில இருந்து எரிச்சுட்டு தண்ணியில விழுந்துட்டு. He jumped into the river but he could not find the other dog and he could not get back his own piece of meat either. So தண்ணியில குதிச்சு அதுக்கு அங்க தண்ணியில வேறொரு நாயும் கிடைக்கல, அதுக்கான இறைச்சி துண்டும் அதுக்கு கிடைக்கல. The foolish dog swam to the bank. He was sad, tired and hungry. So நீதி வந்துட்டு பாலுக்கு டயர்டும் பசியும் கூட. He sat down on the banks and said, I was greedy and I was foolish, so I lost my piece of meat. So நான் ஒரு பேராசை பிடிச்சவன், நான் ஒரு முட்டாள், நான் இந்த இறைச்சி துண்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. And next 4 fools. Okay, 4 முட்டாள்கள். A beautiful little bird lived on a mountain. So அழகான ஒரு பறவை உண்டு ஒரு மவுண்டன்ல மலையில வாழ்ந்து வந்துச்சு. It flew from tree to tree and sang sweet songs. It was a happy bird. அந்த பேர்ட் எப்படிப்பட்டதுன்னா, மரத்துக்கு மரம் பறந்து போய் அழகான பாட்டு பாடுமா. இது வந்து சந்தோஷமான பறவையா இருந்துச்சு. Every morning this little bird sang on the tops of the trees and some grains of gold fell from its mouth. So இந்த பறவை காலமே போயிட்டு மரத்தின் உச்சத்துல இருந்து பாட்டு படிக்குமா. அப்ப அது வாயில இருந்து தானியங்கள் வந்து எப்படி விழுமா, தங்க தானியங்கள் விழுமா. One day a fowler saw this bird. So அது ஒரு நாள் ஒருத்தர் பாக்குறாரு. Fowler means வேட்டைக்காரன். Okay, fowler saw this bird. பாக்குறாரு. It was singing and grains of gold were falling from its mouth. So அது வாயில இருந்து தங்க தானியங்கள் விழுகிறத பாக்குறான்.
I will catch this precious bird and take it home. ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு பறவையை வந்து நான் வந்து விலை மதிப்பெற்ற பறவை, ப்ரீஷியஸ், விலை மதிப்பெற்றது. இந்த ஒரு பறவையை நான் இந்த வீட்டுக்கு கொண்டு செல்வேன்னு நினைக்கிறாரு. He spread a net of ground and put some grains of rice there. ஸோ ஒரு பழைய விரிச்சு அதுல கிரைன்ஸ், தானியங்களை தூவி விட்டுறாரு. After some time the bird saw the grains and rice and flew into the net. ஸோ பறந்து வருது, நெட்டுக்கு மேலாக்கல. The fowler caught it and took it home. So பிடிச்சிட்டாரு, அந்த வேட்டைக்காரன் பிடிச்சு அதை வீட்டுக்கு கொண்டு போயிடுறான். In a few days there was a lot of gold in the fowler's house. So கொஞ்ச நாளைக்கு பிறகு இப்ப அந்த வேட்டைக்காரன் வீட்டுல கணக்கு தங்கங்க குனிச்சு கிடக்கு. He was a rich man now. இப்ப அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான். He said to himself, I will give this bird to the king and he will be pleased with me. So இதை நான் ராஜாவுக்கு கொடுத்த ராஜா இன்னும் சந்தோஷப்படுவார். He went to the king and gave the bird to him. So அந்த king கிட்ட போயிட்டு அந்த பறவையை கொடுக்கிறான். The king was very pleased. இப்ப ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். He gave a large sum of money to the fowler and put the little bird into a cage of gold. So ஒரு தங்க கூண்டுல அந்த பறவையை போட்டு வைக்கிறார். அந்த ஃபவுலருக்கு, அந்த வேட்டைக்காரனுக்கு ஒரு கணக்க மணியை கொடுத்து காசு கொடுத்து அனுப்பி வைக்கிறார். The bird sang every morning. The grains of gold fell from its mouth. So ஒவ்வொரு நாளும் அது காலையில பாட்டு படிக்கும் போது அது வாயில இருந்து தங்க தானியங்கள் விழுமா. The king had a lot of gold in a few days. கொஞ்ச நாள்லயே அவ்வளவு அந்த தங்கங்கள் அவருடைய இதுல நிறைஞ்சிட்டு அவர்கிட்ட. One day the king's minister came and saw the bird. So king's minister வந்து பார்த்துட்டு he said to the king, sir, the fowler is a cheat. The king's minister இதை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, அது ராஜா கிட்ட சொல்றாரு, அந்த வேட்டைக்காரன் ஒரு cheater. This bird will bring death to you. Please set it free. So இது அவன் வந்து உங்களை ஏமாத்திருக்கான், இந்த பறவை வந்து உங்களுக்கு சாவை கொடுக்கும். ஓகே, சோ இத ஃப்ரீயா விட்டுருங்கன்னு சொல்றாரு. The king opened the door of the cage and set the bird free. So ராஜா அதை திறந்து விட்டாரு, அது பறந்து போயிட்டான். It flew to the roof of the king's palace and sat there. So அது பறந்து போய் ஒரு ராஜாண்ட கூரையில மேல் பேலஸ்ல போயிட்டு இருந்துட்டு. Then there were four fools. I went into the minute. I was the first fool. The fowler gave me to the king. He was the second fool. The king set me free. He was the third fool. The minister told a lie. He was the fourth fool. Then it flew away to its home to the mountain. So அது கடைசியா பாட்டு படிச்சான். எப்படி பெரஸ்க்கு மேல 4 முட்டாள்கள் இருந்தாங்க, நானும் போயிட்டு சிக்கின முதல் முட்டாள் நான். அண்ட் அதை கொண்டு போய் என்னைய எடுத்துக்கொண்ட அந்த ஒரு என்னைய பிடிச்ச அந்த வேட்டைக்காரன் ஒரு 2வது முட்டாள். அண்ட் அதை கொண்டு போய் ராஜாக்கு கொடுத்த ராஜா ஒரு 3வது முட்டாள். ராஜா கிட்ட வந்து மினிஸ்டர் சொன்ன பிறகு அதை விட்டு அந்த மினிஸ்டர் ஒரு 4வது ஃபுல் என்று பாட்டு படிச்சுதான். ஓகேவா? So these are the stories. Okay, so on your next class நான் உங்களுக்கு நாளைக்கு என்ன செய்வேன் என்றால், நாளைக்கு உங்களுக்கு 10 ஸ்பீக்கிங் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நாளைக்கு 10 ஸ்பீச்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே கிளாஸஸ்ல நீங்க ஸ்பீச்சஸ் செய்யுங்க. ஓகேவா? நாளைக்கு இல்லாம 4ஆம் கிளாஸஸ் ஸ்டோரிஸ் செய்வோம். என்ன ஸ்டோரிஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகி வாங்க. ஓகே, நாளைக்கு இல்லாம 4ஆம் ஸ்டோரிஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகி வாங்க. 4ஆம் ஸ்டோரிஸ் கேட்பேன். அண்ட் இந்த 10 ஸ்பீச்சஸ் நாளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போற 10 ஸ்பீச்சஸையும் நீங்க நெக்ஸ்ட் மண்டே சொல்லுவீங்க. ஓகேவா? ஓகே, நாளைக்கு நான் 10 ஸ்டோரிஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, so today I can wind up the class today early. ஓகேவா? நான் மற்ற நாளைக்கு மற்ற பேச்சஸ்க்கு கொஞ்சம்